இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் அவர்களின் மறைவு திரை உலகத்தை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அவரது இறுதிச் சடங்கு இறுதி ஊர்வலம் தற்போது நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள், ரசிகர்கள், திரை உலகினர் என திரண்டு இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒரு சிலர்தான் தமிழகத்தில் தலைப்பெழுத்துடன் அழைக்கப்படுவார்கள். அதில் ஒருவர்தான் கே. பாக்யராஜ். திரைப்படங்கள் இப்படியெல்லாம் எடுக்க முடியுமா என்பதற்கு சான்று கே. பாக்யராஜின் படங்கள்தான். திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் நேற்று காலமானார். அவரது இறுதிச் சடங்கு, இறுதி ஊர்வலம் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு இறுதிச் சடங்கு பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. அதில் ரசிகர்கள், பொதுமக்கள், திரை உலகினர் பங்கேற்றிருக்கும் காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அருமையான ஒரு அற்புதமான இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ இந்த மாதம் துக்க செய்தியாக வந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய குருநாதர் பாரதிராஜ் சார் இறந்தது புத்திர சோகம் சொன்னாங்க. பாக்யராஜ் சார் எனக்கு என்னமோ குரு சோகத்தில் தான் இறந்திருப்பார்னு நினைக்கிறேன். எங்களுடைய குருநாதர் இறந்ததை அவரால் தாங்கியிருக்க முடியாது. அதை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பார். அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம். மிகப்பெரிய இயக்குனர், இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த இயக்குனராக திரைக்கதை அமைப்பதில் அவருக்கு நிகர் அவர் தான் சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கினவர். அவர் இழந்தது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். பூர்ணிமராஜ் மேடம் அவர்களுக்கும், சாந்தனுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தின் அனைவருக்கும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவர் திரைப்படத்துடைய துறையில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் குடும்ப சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அருமையான ஒரு அற்புதமான இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ இந்த மாதம் துக்க செய்தியாக வந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய குருநாதர் பாரதிராஜ் சார் இறந்தது புத்திர சோகம் சொன்னாங்க. பாக்யராஜ் சார் எனக்கு என்னமோ குரு சோகத்தில் தான் இறந்திருப்பார்னு நினைக்கிறேன். எங்களுடைய குருநாதர் இறந்ததை அவரால் தாங்கியிருக்க முடியாது. அதை நினச்சிக்கிட்டே இருந்திருப்பார். அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம். மிகப்பெரிய இயக்குனர், இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த இயக்குனராக திரைக்கதை அமைப்பதில் அவருக்கு நிகர் அவர் தான் சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கினவர். அவர் இழந்தது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். பூர்ணிமராஜ் மேடம் அவர்களுக்கும், சாந்தனுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தின் அனைவருக்கும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவர் திரைப்படத்துடைய துறையில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் குடும்ப சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.